அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேல்நிலை முதலாம் ஆண்டு தமிழ் இயல் 6ல் மொழியை ஆளும் மொழியோட விளையாடு பகுதியில் இருக்கக்கூடிய வினாக்களுக்கான விடைகளை பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே பலவுள் தெரிக்கா, குருவினா, சிறுவினா, நெடுவினாக்கான விடைகள் போட்டிருக்கோம். நம்மளோட சேனல் பிளேலிஸ்ட்டில் போய் அதற்கான விடைகளை பார்த்துக்குங்க. இப்போ மொழியை ஆள்வோம் பகுதியில் சான்றோர் சித்திரம் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சான்றோர் சித்திரமில் சங்கரதாச சுவாமிகள் பற்றி கொடுத்துருக்காங்க. இதை நல்லா வாசித்து பார்த்துக்குங்க. இதிலிருந்து உங்களுக்கு கேள்விகள் கேட்கலாம். சரியா? கீழே நம்மளுக்கு கேட்டிருக்காங்க பாருங்கள், தமிழ் சொல்லாக்குகன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இதில் சன்மார்க்கம் வித்துவ பால சபை, சன்மார்க்கம் வித்துவ பால சபை அப்படின்னு இதை நம்ம தமிழ் சொல்ல எடுத்து எழுதணும். எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். அதாவது சன்மார்க்கம்னு நன்னெறி, வித்துவ பால சபைனா கலை இளைஞர் மன்றம், அது கலையை கற்பிக்கக்கூடிய அந்த பகுதி தான் சொல்கிறாங்க. வித்துவ பால சபை அந்த மன்றத்தை தான் சொல்லுது. அடுத்து நாடகத்தமிழை வளர்த்த நல்லறிஞராய் திகழ்ந்தவர் சங்கரதாஸ் சுவாமிகள். அடிக்கோடிட்ட வினையாளனையும் பெயரை வினைமுற்றாக்கி தொடர் எழுதுக. அதாவது இதில் அடிக்கோடிட்ட இது வினையாளனையும் பெயர் எது அப்படின்னா திகழ்ந்தவர் அப்படிங்கிறத வினையாளனையும் பெயர். இதை வினைமுற்றாக மாற்றி நம்ம தொடர அமைத்து எழுதணும். இதற்கான விடை பார்க்கலாம். அதாவது இந்த மாதிரி எழுதிக்கலாம். நாடகத்தமிழை வளர்த்த நல்லறிஞராய் சங்கரதாஸ் சுவாமிகள் திகழ்ந்தார், இந்த மாதிரி எழுதிக்கணும். அடுத்து பாருங்கள், ஈட்டினார் பகுபத உறுப்பிலக்கம் தருக. இது பகுபத உறுப்பிலக்கணம் நம்ம எழுதணும். அதாவது ஈட்டினார்னா ஈட்டு கூட்டல் இன் கூட்டல் ஆர். ஈட்டுனா என்னென்னா பகுதி, இன் இறந்த கால இடைநிலை, ஆர்னா பலர்பால் வினைமுற்று விகுதி. அடுத்து பாருங்கள், தன்னென்ன தானேன தன்னானே எந்த சந்தத்தில் பொருள் பொதிந்த 2 அடிகள் கொண்ட பாடல் எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. எடுத்துக்காட்டு பாருங்கள், இந்திய நாட்டினில் வாழ்வதையே இன்பமாய் கருதிடல் வேண்டுமப்பா. இந்த சந்தத்தில் தன்னென்ன தானேன தன்னானேங்கிற சந்தம் வர்ற மாதிரி 2 அடிகள் நம்ம எடுத்து எழுதணும். நம்ம இந்த மாதிரி எழுதலாம். தமிழ்நாட்டில் தமிழ் மொழி பேசுவதையே பெருமையாய் கருதிடல் வேண்டுமப்பா, அந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து தமிழாக்கம் 5 இருக்குது பாருங்கள். தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் சிறப்பு பெயருக்கான காரணத்தை அளிக்கின்றிருக்கு. இது பக்கம் 149. அதாவது இங்கேயே இருக்கும் பாருங்கள். நாடகத்தின் மூலம் மக்களுக்கு அறவொழுக்கத்தையும் தமிழின் பெருமையையும் பண்பாட்டையும் தம் சுவை மிகுந்த பாடல் உரையாடல் வழியை உணர்த்திய சங்கரதாஸ் சுவாமிகளை நாடகத்துறை கலைஞர்கள் தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் என்று உளமகிழ்ந்து போற்றுகின்றனர். இதை விடையை எழுதிக்கலாம் 5வது கேள்விக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, தமிழாக்கம் தருக. இது ஆங்கிலத்தில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம தமிழில் எழுதணும். எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஹாய் குட் ஈவினிங் இருக்குது, அப்போ மாலை வணக்கம். ஹாய் பாலு குட் ஈவினிங், இது மாலை வணக்கம் பாலு. அடுத்து ஒவ்வொன்றுக்கும் கொடுத்துருக்கோம் பாருங்கள். நேற்று முழுவதும் குடியரசு தின விழா நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டிருந்தாய் அல்லவா. அடுத்து வரக்கூடியது ஆமாம், விருது வழங்கும் விழா ஒன்று என் உள்ளத்தை தொட்டது. அடுத்து எந்த விருது, விச் அவார்ட்னா எந்த விருது. பரம்வீர் சக்ரா விருது இராணுவத்தினருக்கு வழங்கப்படும் மிக உயரிய விருது. ஏன் உன் உள்ளத்தை தொட்டது. ஆனால் பெரும்பாலான விருதுகள் இறந்து போன வீரர்களின் மனைவிகளால் பெற்றுக்கொள்ளப்பட்டன. ஏன் மறைந்த பின் என்று கூறுவதன் பொருள் என்ன. அதாவது வீரர்களின் மரணத்திற்கு பிறகு என்று பொருள். பல வீரர்கள் நமது தாய்நாட்டின் எல்லைகளை பாதுகாக்கும் பொழுது தங்களின் உயிரை தியாகம் செய்துள்ளார்கள். நமது நாட்டை பாதுகாக்கவே அவர்களின் உயிரை தியாகம் செய்துள்ளனர். அதனால் தான் நாம் சுதந்திரமாகவும் பாதுகாக்கவும் இருக்க முடிகிறது. இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து பாருங்கள், மரபு சொற்களை தொடரில் அமைத்து எழுதுகின்றிருக்கு. அதாவது எடுத்துக்காட்டு கொடுத்துட்டாங்க. சான்று எதிர்நீச்சல்னா மரபு சொல். இதை எப்படி எழுதலாம். வாழ்க்கையில் எத்தனை தோல்விகள் வந்தாலும் அவற்றை கடந்து எதிர்நீச்சல் போட்டு வெற்றி பெற வேண்டும். அடுத்து நம்மளை கொடுத்துருக்காங்க பயிற்சி. அதாவது சொந்த காலில் நிற்றல், தாளம் போடுதல், மதில்மேல் பூனை, நிறைகுடம், கைதூக்கி விடுதல், கண்ணாயிருத்தல், அவசர குடுக்கை, முதலை கண்ணீர், காணல் நீர். இது எல்லாமே நம்ம எழுதணும். எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். அதாவது சொந்த காலில் இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, அடுத்தவர் உதவுவார் என்று எதிர்பார்க்காமல் சொந்த காலில் நிற்பது வாழ்க்கையின் உயர்வுக்கு வழிவகுக்கும். தாளம் போடுதல், மற்றவர்கள் கூறுகின்ற வாதங்களை புரிந்து கொள்ளாமல் தாளம் போடுதல் நம்மை ஆபத்தில் தள்ளிவிடும். இது நீங்கள் சொந்தமாக கூட எழுதலாம்.
மதில்மேல் பூனை. என் நண்பன் மேற்படிப்பிற்காக என்ன பாடத்தை எடுப்பது என்று தெரியாமல் மதில்மேல் பூனையாக விழித்தான். அடுத்து நிறைகுடம். சான்றோர்கள் தன்னை வியந்து பேசினாலும் நிறைகுடும்பம் தழுவாமல் இருப்பது போல் அமைதியாக இருப்பர். கைதூக்கி விடுதல். ஆதரவற்றவர்களை அரவணைத்து அன்பு காட்டி அவர்களை கைதூக்கி விடுதல் வேண்டும். கைதூக்கி விடுதல் வேண்டும். அடுத்து கண்ணாயிருத்தல். கல்வியில் கண்ணாயிருத்தல் ஒன்றே வாழ்வியின் உயர்விற்கு அடிப்படையாகும். அடுத்து அவசர கொடுக்கை. எதனையும் ஆராய்ந்து பார்க்காமல் அவசர கொடுக்கையாக செயல்படக்கூடாது. முதலை கண்ணீர். காவலரிடம் மாட்டிக்கொண்ட திருடன் தான் திருடவில்லை என்று முதலை கண்ணீர் வடித்தான். அடுத்து காணல் நீர். ஏழைகள் ஆனந்தமாக வாழும் வாழ்க்கை காணல் நீராகவே உள்ளது. இந்த மாதிரி நீங்களாக முயற்சி பண்ணி கூட நீங்களாக கூட எழுதலாம். சரியா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இலக்கிய நயம் பாராட்டுக்கான ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. இந்த பாடல் வந்து நாமக்கல் கவிஞர் எழுதிய பாடல் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து நம்ம எடுத்து எழுதணும். இலக்கிய நயம் பாராட்டி பார்க்கலாம். முதல்ல குறிப்பு சட்டகம் மாதிரி இந்த 11 இது எழுதிக்கிங்க. ஆசிரியர் குறிப்பு வேணும், திரண்ட கருத்து, மையக்கருத்து, மோனை நயம், எதய நயம், முரண் தொடை, இயைபு நயம், சந்த நயம், அணிநயம், சுவை நயம், தலைப்பு இந்த 11 எழுதிட்டு ஆசிரியர் குறிப்பு இங்கே அப்படியே இருக்குது. இதை அப்படியே பார்த்து எழுதிக்கிங்க. அடுத்து ஆசிரியர் குறிப்பு எழுதிட்டிங்க அப்படின்னா ஆசிரியர் குறிப்பில் இயற்பெயர், பிறந்த இடம், படைப்புகள், போற்றும் செயல், சிறப்பு பட்டம் இதெல்லாம் எழுதிக்கலாம். அடுத்து திரண்ட கருத்து இந்த மாதிரி எழுதிக்கிங்க. வாழைக்கு அழகு குருத்து, பாடலுக்கு அழகு கருத்துன்னு போட்டுட்டு இங்கே கீழே இருக்க வரிகளை எழுதிக்கலாம். அடுத்து பாருங்கள் மையக்கருத்து. இதுக்கு 2 வரிகள் தான் இருக்குது. அதை எழுதிக்கிட்டு அடுத்து மோனை நயம்னு போட்டு மன்னனுக்கு தேவை சேனை, பாடலுக்கு தேவை மோனைன்னு எழுதிட்டு செய்யுளில் முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை நயமாகவும் எழுதிட்டு இந்த எடுத்துக்காட்டு ஃபுல்லாக எழுதிக்கிங்க. அடுத்து எதுகை நயம். மதுரைக்கு அழகு வைகை, பாடலுக்கு அழகு எதுகைன்னு எழுதிட்டு செய்யுளில் 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது எதுகை நயமாகும்னு போட்டு எடுத்துக்காட்டு எழுதிக்கலாம். அடுத்து முரண் தொடை. முரண் இல்லா பாட்டு அரண் இல்லா கோட்டை போன்றது. செய்யுளில் எதிரெதிர் சொற்கள் பயின்று வருவது முரண் தொடையாகும். அடுத்து எடுத்துக்காட்டு எழுதிக்கலாம். அடுத்து இயைபு நயம். செய்யுளில் அடிதோறும் இறுதி சீர் ஒன்றி வருவது இயைபு தொடையாகும். எடுத்துக்காட்டு எழுதிக்கலாம். அடுத்து பாருங்கள் சந்தநயம். சந்தமில்லா பாட்டு சொந்தமில்லா வீடு போன்றது. இதை எழுதிக்கிட்டு ஆதலால் இச்செய்யுளில் சந்தம் அமைய பாடம் பெற வேண்டும். இப்பாடலில் அகவலோசை பயின்று வந்துள்ளது. அடுத்து அணிநயம். அணியற்ற பாடல் அழகற்று போகும். இப்பாடலில் இயல்பு நவிர்ச்சி அணி பயின்று வந்துள்ளதுன்னு எழுதிக்கலாம். அடுத்து சுவை நயம் எழுதிக்கிங்க. உணவுக்கு தேவை அறுசுவை, செய்யுளுக்கு தேவை ஒன்பான் சுவை என்பதற்கேற்ப இப்பாடலில் பெருமிதச் சுவை பயின்று வந்துள்ளதுன்னு எழுதிட்டு அடுத்து தலைப்பு எழுதிக்கலாம். தலைப்பில்லா பாட்டு தலையில்லா உடல் போல். ஆகையால் இப்பாடலுக்கு சுதந்திரம் என்ற தலைப்பு பொருத்தமானதாகும். இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து படித்து சுவைக்கல ஒரு ஹைக்கு கவிதை இஸ்ஸா எழுதுன கொடுத்துருக்காங்க. பெட்டிக்கு வந்தபின் எல்லா காய்களும் சமம்தான் சதுரங்க காய்கள். அடுத்து வரைபடம் கொண்டு விவரிக்கல. நீங்கள் பேருந்து நிறுத்தத்தில் நின்று கொண்டிருக்கிறீர்கள். வழி தெரியாத ஒருவர் உங்களிடம் வந்து நகலகத்திற்கு வழி கேட்கிறார். கீழ்காணும் வரைபடத்தை கொண்டு அப்புதியதற்கு வழிகாட்டுகள் இருக்குது. இங்கே பாருங்கள் இந்த வரைபடம் இருக்குது. இந்த வரைபடத்தை கொண்டு நம்ம இங்கே பாருங்கள் பேருந்து நிறுத்தம் இங்கே இருக்குது. அடுத்து எங்கே இருக்குது நகலகம் இங்கே இருக்குது. இப்போ பேருந்து பவனந்தி தெரு வந்து அடுத்து அறம் வளர்த்த மாடத்தெரு வழியாக நகலகம் வந்துடலாம். இதை எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். அதாவது முதல்ல நீங்கள் நகலகம் செல்ல வேண்டும் என்றால் உங்கள் வழி எப்படி கூறலாம் அப்படின்னா நகலகம் செல்ல வேண்டும் என்றால் உங்களுக்கு இடதுபுறமாக உள்ள பவனந்தி தெருவில் நேராக செல்லுங்கள். அடுத்து என்ன பண்ணணும், அத்தெருவின் முடிவில் மேலை தேர் தெரு வரும். அதில் வலப்புறமாக திரும்பி நேராக சென்றால் சிறிது தொலைவில் இடதுபுறமாக அறம் வளர்த்த மாடத்தெரு வரும். அறம் வளர்த்த மாடத்தெரு சந்திக்கும் இடத்தில் காந்தி சதுக்கம் இருக்கும். அறம் வளர்த்த மாடத்தெருவில் நேராக சென்றால் கீழை தேர் தெரு வரும். அறம் வளர்த்த மாடத்தெருவும் கீழை தேர் தெருவும் சந்திக்கும் இடத்தில் நகலகம் உள்ளது. இந்த மாதிரி சொல்லலாம். இன்னும் கொஞ்சம் சுருக்கமாக நம்ம சொல்லணுமா இந்த மாதிரி சொல்லலாம். அதாவது நீங்கள் நகலகம் செல்ல வேண்டும் என்றால் இடதுபுறமுள்ள பவனந்தி தெருவில் செல்லுங்கள். தெருவின் முடிவில் மேலை தெரு வரும். அங்கு இடதுபுறம் திரும்பி நேரே சென்றால் சிறிது தொலைவில் இடதுபுறம் அறம் வளர்த்த மாடத்தெரு பிரிவு வரும். அறம் வளர்த்த மாடத்தெருவில் நீங்கள் நேராக சென்றால் கீழை தெரு வரும். அறம் வளர்த்த மாடத்தெருவும் கீழை தெருவும் சந்திக்கும் இடத்தில் இடதுபுறம் உள்ளது நகலகம். இந்த மாதிரி ஈஸியாக நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி எழுதிக்கலாம். அடுத்து பாருங்கள் மொழியோடு விளையாடு பகுதி. எண்ணங்களை எழுத்தாக்குக. ஒரு 4 வரியில் எழுதணும். இங்கே பாருங்கள் இந்த படத்தை பார்க்குறப்ப உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து இதில் எழுதணும். ஒரு கவிதையை 4 வரிகளில் எழுதலாம். நான் சொல்லியிருக்கேன். ஆற்றங்கரையில் சின்ன சிறுவன் அலைக்குள் வீசினான் மீன் பிடிக்கயிறு.
துள்ளி வந்தது மீன் ஒன்று, சிரித்து பொங்கியது அவன் உள்ளம். நீங்களாக முயற்சி பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச கவிதையை நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்து பாருங்கள், சொல்லெடுத்து தொடர் அமைக்க. கீழுள்ள கட்டத்தினுள் நுழைந்து சொற்களை எடுத்து தேவையான சொற்களை சேர்த்தும் தொடர்கள் அமைக்க. அதாவது அடைபட்ட பகுதியில் உள்ள சொற்களை தவிர்க்கும். இங்கே அடைபட்ட பகுதியில் இருக்கக்கூடிய சொற்களை தவிர்த்து மீதி எல்லாத்தையும் நம்ம எழுதலாம். மாணவர்கள் வகுப்பறையினுள் நுண்கலைகளை கற்க வேண்டும். எடுத்துக்காட்டு கொடுத்துட்டாங்க. நம்ம மீதி இருக்கிறதெல்லாம் எடுத்து எழுதணும். எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். அதாவது பள்ளிக்கூடத்தில் மாணவர்கள் வழிபாடு செய்ய கூடுதல் நேரம் வேண்டும். மாணவர்களுக்கு உயர் சிந்தனை வேண்டும். காமராசர் மாணவர்களுக்காக மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். மாணவர்கள் உடலினை உறுதி செய்ய விளையாட்டு அவசியம். கரும்பலகையில் தினமும் நல்ல சிந்தனை வாக்கியங்களை எழுத வேண்டும். வாசிப்பு திறனை வகுப்பறையில் வளர்க்க வேண்டும். மாணவர்கள் கூடுதல் நேரத்தில் நுண்கலையினை கற்க வேண்டும். மாணவர்களாகிய நாம் உடலினை உறுதி செய்வோம், நுண்கலைகளை கற்போம். ஆசிரியர் கரும்பலகையில் எழுத மாணவர்கள் அதை எழுதுகோள் கொண்டு நோட்டு புத்தகத்தில் எழுத வேண்டும். வழிபாடு முடிந்ததும் மாணவர்கள் வரிசையாக வகுப்பறைக்கு செல்ல வேண்டும். இந்த 10 பாயிண்டை நம்ம எழுதிக்கலாம். அடுத்து பாருங்கள், படித்து பார்த்து படைக்கல. இந்த கவிதைகள் நம்மளுக்கு ஹைக்கூ கவிதை கொடுத்துருக்காங்க. அதாவது ஹைக்கூ என்பதற்கு தமிழில் துளிப்பா என்று பொருள் ஒன்று தெரியுமா? ஆம்னு விடை எழுதிக்கலாம். கவிதைகளுக்கு பொருத்தமான தலைப்பிடுகன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஈரோடு தமிழன்பன் எழுதின இந்த கவிதைகளுக்கு பொருத்தமான தலைப்பு விடாமுயற்சி நம்ம எழுதிக்கலாம். நீங்கள் வேறு ஏதாவது விடை கூட கொடுத்துக்கலாம். அதாவது 10வது தடவையாக விழுந்தவனுக்கு முத்தமிட்டு சொன்னது பூமி, 9 முறை எழுந்தவன் அல்லவா நீ. விடாமுயற்சி, மீண்டும் முயற்சி செய், இந்த மாதிரி எழுதலாம். புண்ணிய பூமி, இந்த மாதிரி தலைப்பெல்லாம் கொடுக்கலாம். எப்போதும் மத்தாப்பு கொளுத்தி விளையாடுகிறது மலையருவி, இது கலனியூரன் எழுதுனது. இதுக்கு தலைப்பு நம்ம அருவின்னு அழகுன்னு கொடுத்துக்கலாம். இதில் நீங்கள் ஏதாவது 3 வரியில் இருக்கக்கூடிய ஹைக்கூ கவிதையை எழுதலாம். நான் இன்னொரு ஹைக்கூ கவிதை கொடுத்துருக்கேன். இயற்கை தேடல். இது அமுத பாரதி எழுதினது, கவிஞர் அமுத பாரதி எழுதினது. இந்த காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல், இது ஒரு ஹைக்கூ, இதை கூட எழுதிக்கலாம். அடுத்து பாருங்கள், நிற்க அதற்கு தகல. மனித இனம் கூடி வாழும் இயல்புடையது. நாம் அன்றாடும் பலருடன் பழகக்கூடிய இன்றைய சூழலில் ஏற்படக்கூடிய சிறிய சிக்கல்களை எவ்வாறு எதிர்கொள்வீர்கள்னு இருக்குது. இங்கே சிக்கல் கொடுத்துட்டாங்க, இங்கே தீர்வு இருக்குது. சிக்கல் என்னென்னு பார்த்துட்டு அதுக்கு தீர்வை நம்ம எழுதணும். இது நீங்களாகவே எழுதலாம். நானும் விடை கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கூட எழுதிக்கலாம். சிக்கல் தீர்வு. அதாவது பக்கத்து வீட்டுக்காரர் மிக சத்தமாக பாடல் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இது எப்படி எழுதலாம்னா, பக்கத்து வீட்டுக்காரரிடம் சென்று தன் படிப்பிற்கு இடையூறாக பாடல் ஒலிக்கின்றது என்பதை தெரிவிப்பேன். இந்த மாதிரி அதற்கு ஒரு தீர்வு சொல்லலாம். அடுத்து, நீங்கள் மட்டைப்பந்து போட்டியை பார்க்க வேண்டும் என்று விரும்பும் நேரத்தில் உங்கள் தங்கை தொலைக்காட்சி தொடர் ஒன்றை பார்த்து கொண்டிருக்கிறார். இதுக்கு எப்படின்னா, தங்கையிடம் சென்று இன்று ஒரு நாள் மட்டும் நான் மட்டைப்பந்து போட்டியை பார்த்து கொள்கிறேன் என்றும் நாளை நீ தொலைக்காட்சி தொடரை பார்த்துக்கொள் எனவும் கேட்டுக்கொள்வேன். அடுத்து, உங்கள் அருகில் அமர்ந்திருக்கும் உங்கள் வகுப்பு தோழர் உங்கள் மேசை மீது உணவினை இறைத்தபடி சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். என் வகுப்பு தோழரிடம் உணவினை இறைக்காமல் சாப்பிடுமாறு கூறுவேன். இந்நிகழ்வு தொடர்ந்தால் வகுப்பாசிரியரிடம் தெரிவிப்பேன். நீங்கள் அடுத்த நாள் தேர்வுக்காக படித்து கொண்டிருக்கும் போது உங்கள் வகுப்பு தோழர் பாடத்தில் ஏற்பட்ட ஐயம் தொடர்பாக உங்களுக்கு தொலைபேசியில் அழைப்பு விடுக்கிறார். தோழர் விடுக்கும் தொலைபேசியின் அழைப்பை ஏற்ற பாடத்தில் ஏற்பட்ட ஐயம் தொடர்பான கேள்விக்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்ளாமல் சுருங்க சொல்லி விளங்க வைப்பேன். இந்த மாதிரி இதற்கான தீர்வுகளை நம்ம எழுதலாம். அடுத்து நம்மளுக்கு படிப்பும் பயன்படுத்துவோம் பகுதியில். ஸ்ட்ராட்டஜிஸ்னால் உத்திகள், ஈக்குவாலிட்டி சமத்துவம், ட்ரேட் யூனியன் தொழிற்சங்கம், சூடோனிம்னா புனைப்பெயர், மல்டிபிள் பெர்சனாலிட்டினா பன்முக ஆளுமை. சரியா? அறிவை விரிவு செய்யல ஜீவா என்ன எழுதியிருக்கு, வாழ்க்கை வரலாறுங்கிற புத்தகத்தை ஜீவா எழுதியிருக்காரு. அதாவது ஜீவா வாழ்க்கை வரலாறுகள் கே பாலதண்டா எதுவும் எழுதியிருக்காங்க. அடுத்து சொல்லாக்கா அமைப்பும் ஆய்வும் இலக்குவனார் மறைமல் எழுதியிருக்காங்க. இது நூலகத்தில் நீங்கள் சென்று படிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.